ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப அவேர்னஸோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட்டிங் பிலீஃப். ஸோ அந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியாம நம்மளோட மைண்ட்ல போய் அப்படியே நல்லா ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? அதை நீங்க அப்படியே தோண்டி வெளில போட்டுறணும். அப்படி போட்டா மட்டும்தான் நீங்க நினைச்ச மாதிரியான நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டே ஆகும். அதாவது இப்ப நான் ஏன் அதாவது ஒரு டாபிக் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் கொஸ்டின்லாம் வரும். இவ்வளவு சொல்றீங்க, நான் எப்படி இருக்கிறதுனா இருக்க எல்லாருக்குமான சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்லயுமே கிடைக்காது. ஸோ எல்லாமே சரியா இருக்கு, ஆனா எங்கேயோ நான் ஒரு இடத்துல லேக் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வீடியோவா இருக்கும். ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. இந்த வீடியோ முடியும் பொழுதே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஓகே, நம்ம இனி இப்படி இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான். இப்ப அந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே, அதாவது நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இப்பதாங்க தெரிஞ்சிருக்கும். ஒரு மினிமம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சிருக்குன்னு வைங்க. உங்களுக்கு தெரியும் பொழுதே வயசு ஒரு 25, 30 அப்படின்னா நீங்க இவ்வளவு வருஷமாவே வேற மாதிரியான ஒரு தாட் பேட்டர்ன்ல இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இது தெரிஞ்சனால ஏதோ ஓரளவுக்கு சேஞ்ச் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பாசிட்டிவா மாறணும்னு ரொம்ப நம்மளாவே மெனக்கெட்டு வாலண்டரியா மாறி எல்லாம் பண்றோம். அப்படிங்கும்பொழுது நம்ம செய்யறதுக்கு உண்டான ஒரு விளைவுகள்ங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கும். அது நல்லா பாசிட்டிவாவே இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு பண்ண முடியல அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுங்கிறத அந்த எதை பத்தி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதை அப்படியே அங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க யோசிங்க. இப்ப நான் எனக்கு எதை பத்தி நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதை சார்ந்து உங்களுக்கு நிஜமாலுமே என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைன்னு வைங்களேன். ஒரு 20 கோடி 30 கோடி போட்டு ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் உங்களோட லைஃப் டைம் டார்கெட்னா, நீங்க அந்த வீடு சார்ந்து பணம் சார்ந்து எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்க இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது எனக்கு என்ன மாதிரியான தாட் வருது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு விஷயத்துக்குள்ள மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னே நம்ம உள்ளேயே போக முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நான் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வேணும் அப்படிங்கிற ரொம்ப கிளாரிட்டியோடயே உள்ள வந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, எப்படி நடக்கும், இப்ப நான் ஆசை மட்டும் பட்டுட்டேன், ஆனா இந்த யூனிவர்ஸ் எனக்கு அது எப்படி நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த எப்படி அப்படின்ற அந்த ரொம்ப லாஜிக்குள்ள போகாம உங்களோட விஷயம் ஜஸ்ட் அந்த மேப் மட்டும் பண்ணணும். எனக்கு இங்க இருந்து இப்படி அமௌண்ட்லாம் வரும், நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன், அப்ப எனக்கு ஒரு 2 இயர்ஸ்ல என்னால இவ்வளவு crore நான் சம்பாரிச்சிருவேன், அந்த பணத்தை வச்சு நான் வீடு கட்டிடுவேன், நான் 2030க்குள்ள நான் ஒரு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னுட்டு நீங்க உங்களோட இந்த இப்ப ப்ரெசன்ட் லைஃபை வச்சுதான் நீங்க ஒரு பிளானே போடுவீங்க. சரிங்களா? அப்படிங்கும் பொழுது லிமிட்டிங் பிலீஃப், இப்ப அந்த வீடு கட்டுறீங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள பணம் சார்ந்தோ இல்ல அந்த மாதிரி பெரிய பங்களோவை பார்த்தோ இல்ல பணக்காரங்களை பார்த்தோ இல்ல கார் வச்சிருக்கவங்க நகை போட்டிருக்கவங்க இப்படி யாரையாவது பார்த்து உங்களுக்கு பிடிக்கல, இல்ல ரொம்ப ஏக்கமா இருக்கு, பொறாமப்படுறீங்க, இப்படி எல்லாம் ஒரு இமோஷன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரியல் மேனிஃபெஸ்டேஷன்ல அது பிளாக்கா இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கே தெரியாது. ஏன் அந்த இடத்துல நமக்கு ஏன் சில விஷயங்கள் நம்ம ஏங்குறோம், ஏன் சில விஷயத்துல பொறாமப்படுறோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கல. சோ அவ்வளவுதான். எனக்கு இப்ப இதுதான் கிடைச்சிருக்கு. என்னால இப்போதைக்கு ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு மந்த்லி ஒரு 15,000 20,000க்குள்ள இஎம்ஐ கட்டி ஒரு சின்னதா ஒரு அபார்ட்மெண்ட் என்னால ஓன் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட பிலீஃபா இருக்குன்னா நீங்க எப்படி 20 கோடியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஒரு வீட்டை? சோ இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப். என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால இதை இவ்வளவுதான் செய்ய முடியும். இது நீங்க பெரிய பெரிய கோலுக்கு கூட எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? உங்களோட டெய்லி ரொட்டீன் டெய்லி லைஃப் ஸ்டைல்லயே இது எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே உங்களோட கேரக்டரையே நீங்க இன்பில்ட்டா மாத்த ட்ரை பண்ணுங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் வீட்டுல சொன்னாங்கன்னா நான் இதுக்கு கோவம் தான் படுவேன். இப்படி எனக்கு யாராவது காசு இல்ல காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட இப்படி சண்டைக்கு தான் போவேன். அப்புறம் யாரையாவது இப்படி நான் பாத்துட்டேன்னா அதுக்கு நான் ஏங்குவேன். இப்படியெல்லாம் இருக்குன்னா இது கூட லிமிட்டிங் பிலீஃப் தான். ஏன்னா எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ எதெல்லாம் நமக்கு கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே லிமிட்டிங் பிலீஃப் தான். ஏன்னா ஒரு கம்ஃபர்டபிள் நம்ம மைண்ட் சொல்லும், இப்ப இது உனக்கு கிடைக்கல, அதனால நீ என்ன பண்ணு, யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவனெல்லாம் நீ நெகட்டிவா பார்த்து நீ நல்லவளாயிரு. சோ அப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப லவ் பண்றாங்கன்னு வைங்களேன். இப்ப அந்த பையன் குடிகாரனா கூட இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு தெரிஞ்சுமே நான் அந்த பையனை நான் திருத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்களேன். நான் நல்லாவே தெரியும் நம்ம லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஆனா ஏன் கல்யாணம் பண்றோம்னா நம்ம ஈகோ, அவனுக்கு நம்ம ஒரு சொல்லிட்டோம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல நான் அவனை லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி ஈகோ நீ இப்ப நல்லவளாயிரு அப்படின்னு சொல்லும். ஏன்னா இப்ப இந்த பையனை நம்ம வேண்டான்னு டிசைட் பண்ணோம்னா இவ்வளவு நாள் லவ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த தாட்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும்.
இப்ப நீ எதுக்கு அவனை வேண்டாம்னு சொல்ற, அப்ப நீ பொய்யா லவ் பண்ணி அப்படின்னு உங்களுக்கு உள்ள இருக்க உங்க மைண்டே உங்களை கேள்வி கேட்டு உங்களை கெட்டவளா வந்து காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நான் ரொம்ப நல்லாவே இப்ப பாரு நான் அந்த பையனையே கல்யாணம் பண்ணி போய் கிணத்துல விழுக போறேன், என் லைஃபையே நானே குழி தோண்டி முடிக்க போறேன் அப்படின்னுட்டு நம்மளா போய் விழுகிறோம் இல்லையா. இந்த மாதிரி தான் நீங்க எந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த லிமிட்டிங் பிலீஃப்ங்கிறது உங்களை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும். நீங்களே வந்து பிராடா யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் பொழுதே அப்பவே கூடவே சேர்ந்து வருவான் ஒரு தாட் வருவான். நீ வந்து அடுத்த மாசத்துக்கு இஎம்ஐ என்ன பண்ணுவ, நீ இந்த மாசத்துக்கு இதுக்கு என்ன பண்ணுவ, அந்த மாசத்துக்கு அதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு உங்களை வந்து அந்த ரியாலிட்டிக்குள்ள இழுத்துட்டு வந்துடும். அதுக்காக ரியாலிட்டி நான் பார்க்க கூடாதான்னு கேட்டா அப்படி கிடையாது. எப்பவுமே அந்த ரியாலிட்டிங்கிறது ஒரு வேறையா இருந்தாலும் நம்ம சப்கான்சியஸ்ல ஒரு விஷயம் எப்படி போடுறதுன்னா ரிப்பீட்டட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ரிப்பீட்டடா நீங்க திங்க் பண்ண மட்டும்தான் அது போய் சப்கான்சியஸ்ல பதியும். சரிங்களா. இப்ப நம்ம தூங்கும் பொழுதும் தூங்கி ஏன்ச்சு அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் நம்ம அந்த ஆல்பா ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்ப மட்டும்தான் நீங்க வந்து சப்கான்சியஸ்ல வந்து ஒரு விஷயத்த போட்டா வந்து நமக்கு ரியாலிட்டியில வரும்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அந்த லிமிட்டிங் பிலீஃப் எல்லாம் நீங்க மாத்துறதுக்கு என்ன, நான் ஒரு சின்ன ஒரு மெத்தட் மாதிரி கூட சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்பா மெடிடேஷன் நீங்க ரேண்டமா யூடியூப்ல போட்டுக்கோங்க. அந்த ஆல்பா மெடிடேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதாவது நிறைய வீடியோஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இப்ப வந்து உங்களோட எண்ணங்களை உங்களோட ஆசையை வந்து நீங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த இடத்த நீங்க போன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் விசுவலைசேஷன் பண்ணுங்க. ஏதோ ஒரு கோலுக்கோ இல்ல ஏதாவது ஒரு கோல் கிடைச்சதுனாவே உங்களோட டோட்டல் லைஃபே எனக்கு மாறிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப கிளியரா அப்படியே ரொம்ப சூப்பரா ஒரு படம் மாதிரி அப்படியே ரியாலிட்டியில நீங்க உட்கார்ந்து ஒரு தியேட்டர்ல படம் பாக்குற ரேஞ்சுக்கு முதல்ல அப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அது எப்ப பண்ணுங்கன்னா நைட்டு தூங்குற டைம்ல பண்ணிட்டு அப்படியே தூங்கிருங்க. அதே மாதிரி காலையில நேரமா எந்திரிக்க சொல்றேன்ல, ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அப்படி அலாம் வச்சுட்டு அதே மெடிடேஷனை போட்டு கேளுங்க. உங்களோட ஆசையை இப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க ஃபுல்லா அதையே நினைச்சிட்டு இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணி முடிக்கிறீங்கன்னா 4:30க்கு அப்படியே தூங்கிருங்க. தூங்கி திரும்ப ஒரு 5 மணி 5:30 மணி அப்படி எந்திரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணி முடிச்சிங்க, அந்த ஆல்பா ஸ்டேஜ் போயிட்டாலே நம்ம தூக்க நிலையில தான் இருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தூங்கி வேற எந்திரிச்சிருக்கோம். அப்படிங்கும் பொழுது நமக்கு இன்னும் அது டபுள் த டைம் ஒர்க் ஆகும். உங்களோட இது எதுக்கு ஒர்க் ஆகும்னா சப்கான்சியஸ்ல போய் பதியும். சோ அந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கறதெல்லாம் உடையும். சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.